வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள். செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை 7 நாட்களுக்குடைய பலன்களாக பார்க்கலாம். முக்கியமாக இந்த 26ஆம் தேதி செப்டம்பர் தொடங்கக்கூடிய பலன்களாக எடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரனுடைய நட்சத்திர மாற்றம் கேதுவினுடைய மகத்திலிருந்து பூரத்திற்கு மாறியிருக்கிறார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு நிலையை வைத்து பலன்களை சொல்லுவது உங்களுக்கும் எளிதாக புரியும். பலன்களிலும் முக்கியமான சில மாற்றங்களை நம்ம உணர முடியும். அந்த அடிப்படையில் சிம்ம ராசியில் கடந்த பல நாட்களாக சுக்கிரன் மக நட்சத்திரத்தில் கேது சாரத்தில் சென்று கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து இந்த செப்டம்பர் மாதம் 26 இந்த வார பலன் தொடங்கும் நாளில் அவர் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய பூரத்தில் செல்வது ஒரு நல்ல நிலை. அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது கிரகமும் பூரத்தில் செல்வது ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். முழுமையான ஆளுமையை சூரியன் எடுத்து செய்யக்கூடிய பலன்களாக இது நம்ம உணர முடியும். இந்த அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் இது என்ன பலன்களை இந்த வாரம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு அற்புதமான வேலை வளர்ச்சி நல்ல மேன்மையான நிலையாக காட்டப்படுகிறது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் இல்லை பூர்வ புண்ணிய வழிபாடுகளால் இவங்களுக்கு வேலையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். பணி இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு உயர்ந்த வருமானத்தினால் அற்புதமான ஒரு பொருளாதார மேன்மையும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான நல்ல நிலை. 5ல் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய சாரத்தில் சுக்கிரனும் இருக்கிறார், கேதுவும் இருக்கிறார். அந்த முழுமையான ஆளுமை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2-7 கூடிய சுக்கிரன் 6ல் அமர்ந்திருப்பது அற்புதமான வாழ்க்கை துணைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலை. அவர்களுக்கு லாபமான மேன்மையான பலன்கள், இவர்களுக்கும் பணியில் ஏற்றம், நல்ல லாபமும் பொருளாதாரத்தில் மிகுந்த உயர்வையும் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இது இருக்கிறது. 26, 27 2 நாட்கள் சந்திராஷ்டமமான நிலை இருப்பது சற்று இவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. அடுத்தது இந்த ஒரு வாரத்திற்கு ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு பூர்வ புண்ணிய பலத்தினால் நல்ல உயர்வான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணமாக இருக்கக்கூடிய 4ற்குடைய சூரியன் 5ல் வந்து அமர்ந்து 5ஆம் அதிபதி புதனும் அங்கு இணைந்திருப்பது கன்னி ராசியில் இவங்களுக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகுந்த வலுப்பெறக்கூடிய நல்ல நிலையாக இருப்பது. வருமானத்தில் உயர்வு, மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, குடும்பத்தில் ஒற்றுமை, இப்படி பல பலன்கள் நல்ல விதமான பலன்களாக ஏற்படுகிறது. தொழில் லாபம் அற்புதமாக ஏற்படும். முக்கியமாக ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பணியில் வளர்ச்சிகள் இருந்தாலும் சில விரயங்களும் இவங்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படும். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது தொடர்ச்சியாக சரியாக பார்த்து கொள்வதும், முதலீடுகள் செய்யும் பொழுது சற்று அளவாக விரயங்களை கையாள்வதும் இவங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். மிதுன ராசிக்கு வார பலன்களில் பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் சுக்கிரனாகவே மாறக்கூடிய பூரமாக அந்த நட்சத்திரத்தில் செல்வது, அந்த வீட்டுக்குடைய சூரியன் மட்டுமே ஆளுமையை எடுத்து 4ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டிற்கு ஃபார்வர்டாக நகர்ந்து இருப்பது. மேலும் அந்த சூரியன் அமர்ந்து இருக்கக்கூடிய புதனுடைய கன்னி வீட்டில் புதனும் ஆட்சி பெற்று உச்சநிலையில் இருப்பது அற்புதமான இடமாற்றங்கள், நீண்ட நாள் பிரயாணங்களுக்கான சில விஷயங்கள் இவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நல்ல நிலை. நல்ல ஒரு பூர்வ புண்ணிய தெய்வ அனுகிரகத்தினால் நீண்ட கால ஒரு குலதெய்வ வழிபாடு, அதனால் இவங்களுக்கு பணி மாற்றமாக இது அதிகம் இருக்கலாம். திடீர் மாற்றங்கள் அற்புதமான ஏற்றங்களை கொடுக்கும். முக்கியமாக கடல் கடந்து செல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடுகளுக்கான முயற்சிகள், அது செய்யக்கூடிய முயற்சிகளுக்கான நண்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய, இடமாற்றம் ரொம்ப உறுதியாக ஒரு அஷூரன்ஸை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கிறது. நல்ல ஒரு மகிழ்வான காலகட்டமாகவே இது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. புத்திரஸ்தானத்தில் உள்ள கிரகங்களுடைய அமைப்பு, புத்திர பாக்கியம், காரிய ஜெயம், நினைத்தது நடக்கக்கூடிய பிரமாதமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வளர்ச்சி, பணியில் ஏற்றம், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், இதெல்லாமே ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இந்த வார பலன்களில் மிதுன ராசிக்கு முதன்மையான பலன்கள் காட்டுகிறது. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கும் பொழுது இவங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் 2 கிரகங்களுமே சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் செல்வது, வீடு கொடுத்த அடிப்படையில் சூரியன் அந்த வீட்டிற்கு அடுத்த ஃபார்வர்டாக நகர்ந்து கன்னியில் இருப்பது, ஆட்சி பெற்ற புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் பிரமாதமான வருமானத்தில் உயர்வு,
குடும்பத்தில் மகிழ்வு, நிம்மதி இதெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல பலன்கள். வருமானத்தில் ஒரு பெரிய ஏற்றம் இவங்களுக்கு. பாவாத் பாவக அடிப்படையில் 2 கூடிய கிரகம் அதற்கும் அடுத்த 2ஆம் வீட்டில் இருப்பது, வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் நிறைய வீட்டில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலை. இதனால் இவர்களுக்கு நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவிற்கு பிரமாதமான நிலை. இவர்களுக்கும் தொழில் ரீதியிலான மேன்மைகள், இடமாற்றங்கள் இதெல்லாமே அற்புதமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். தொடர்ந்து விரயங்கள் காணப்படுவதனால் சில சுப விரயங்களை செய்து கொள்வது மட்டும் இவங்களுக்கு ஓரளவிற்கு விரயங்களை குறைத்து கொள்ளலாம், இல்லை பாசிட்டிவான விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். குடும்ப வாழ்வில் மட்டும் அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய சலசலப்பை உடனடியாக நீங்கள் அனுசரித்து சென்று விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். முன்னர் இருந்ததை விட ஒரு 60% இவங்களுக்கு குடும்ப வாழ்வில் உள்ள குழப்பங்கள் குறைந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் இவங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும், சுக்கிரனுடைய சுயசாரத்தில் செல்லக்கூடிய நிலையும், கேதுவும் அந்த சுக்கிரனுடைய பூரத்தில் செல்வதும், ராசிநாதன் சூரியன் ராசியிலிருந்து அடுத்த வீடாக கன்னியில் அமர்ந்து ஆட்சி பெற்ற புதனுடன் இணைந்திருப்பது நல்ல ஒரு பலன்கள். குடும்பத்தில் முதலில் மகிழ்ச்சி, நிம்மதி, ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள். பணி ரீதியிலான நீண்ட நாள் தடைகள் நீங்கி இவங்களுக்கு பிரமாதமான பணிக்கான யோகமான காலகட்டம் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளும் ஜாதகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்கு. தொடர்ந்து இவங்க ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை யாரிடமும் ஷேர் பண்ணாமல் குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சனி கிரகத்தினுடைய ஆளுமை ஓரளவிற்கு குடும்ப வாழ்வை டார்கெட் பண்ணுவது, இல்லைனா ஆரோக்கியத்தை டார்கெட் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை காட்டுவது மட்டும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு இந்த வார பலன்களில் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் சூரியனுடைய ஆளுமையினால் உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கும் சூரியனாக மாறி இருப்பது நிறைய விரயங்களை இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய முதல் ராசியினர் கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்கான மருத்துவ விரயங்களாக சில ஆண் நண்பர்களுக்கு இது ஏற்படலாம். தந்தைக்கான மருத்துவ விரயங்களாகவும் இது ஏற்படலாம். இது காரக வகையிலும் பாவக வகையிலும் இது மனைவி, தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில விரயங்களை காட்டக்கூடிய நிலை. சிலருக்கு வீடு, வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய விரயங்களாகவும் கன்னி ராசி லக்ன நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. சுயதொழில் நண்பர்கள் சற்று பொறுமையாக இருப்பது, பேச்சில் கவனமாக இருப்பது, குடும்ப வாழ்விலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி, முக்கியமாக தொழில் பண்ணக்கூடிய அந்த இடங்களில் பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது, யாரிடமும் கோப பேச்சை தவிர்ப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இது மட்டும் உங்களுக்கு முக்கியமான நிலை. ஆரோக்கியம், குடும்பத்தில் அனைவரும் எச்சரிக்கையாக இருப்பதும் பேச்சில் கவனமாக இருப்பதும் மட்டுமே கன்னி ராசினருக்கு பெரிய நன்மை. அதர்வைஸ் இவங்களுக்கு பணி வளர்ச்சி, தொழில் லாபம், எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழில் நல்ல மேன்மையான நிலையாக காட்டுகிறது. ஆனால் விரயங்களை இந்த வாரம் தவிர்க்க முடியாது. அவரவர்களுக்கு என்ன விரயங்கள் நடக்கிறதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஓரளவிற்கு கோச்சார பலன்கள் எப்படி பலன் கொடுக்கிறதுன்னு நம்மளும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது துலாம் ராசியினருக்கு பார்க்கும் பொழுது இந்த வாரம் துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் விரயஸ்தானமாக மாறி இருப்பது மூத்த சகோதர வகையில் துலாம் ராசியினருக்கு இருக்கக்கூடிய உறவில் சற்று அதிக எச்சரிக்கை தேவை. அவர்களோடு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு மறையக்கூடிய நிலையாக ஏற்படலாம். இல்லைனா அவர்களுக்கு சில பின்னடைவு, ஆரோக்கிய குழப்பங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அவங்களை நீங்கள் ஒரு அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பாதகஸ்தானமாக இருந்து அதை செயலிழப்பது உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல், எந்த தடைகளும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்கள், பணிக்கான சில விஷயங்கள், இதெல்லாம் பாசிட்டிவான பலன்களை துலாம் ராசியினருக்கு கொடுக்கும். அதே போல் விரயங்கள் செய்து கொள்ளக்கூடிய சில விருப்பத்திற்கு நீண்ட நாள் பணம் இல்லாத குழப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு அந்த விரயங்கள் எல்லாமே இப்பொழுது நினைத்தது போன்ற ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய, அதற்கு தகுந்த பணப்புழக்கம் கையில் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கும். தந்தை வழி ரிலேஷன்ஷிப் வகையிலும் கூட சற்று கவனம் தேவை. தந்தை நேரடியாக தந்தையுடைய ஆரோக்கியம், இல்லை தந்தையோடு கூட பிறந்த சகோதரர்கள், பெரியப்பா, சித்தப்பா போன்றவர்கள், அதற்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸில் உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களுடன் மூத்த சகோதரராக இருப்பவர்களுக்கு சற்று அதிக கவனம் தேவை.
துலாம் ராசியினருக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் மட்டும் எல்லா வகையிலும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆனால் பணியில் ஏற்றம், தொழில் வளர்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மன நிம்மதி பணியினால் ஏற்படக்கூடிய நிலை, ரொம்ப நல்ல செக்யூர்டாக உணரக்கூடிய பொருளாதார நிலையும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசியினருக்கு இந்த வார பலன்களில் இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய அத்தனை கிரகங்களுடைய சார மாற்றங்களும், சுக்கிரன் கேது இரண்டுமே பூர நட்சத்திரத்தில் செல்வது, அந்த வீட்டிற்குடைய சூரியன் முழுமையான ஆளுமையில் 11ஆம் வீட்டில் புதனுடன் இணைந்திருப்பது, பிரமாதமான லாபம், ஏற்றம், வாழ்க்கை துணையுடைய மன நிம்மதி ஓரளவிற்கு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல நிலை, வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் விருச்சிக ராசியில் உள்ள நண்பர்கள் தன்னுடைய மனக்குழப்பம், இதை நீங்கள் சரியான முறையில் கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு அக்கறை தேவை. விரயங்களில் சற்று அதிக எச்சரிக்கை தேவை. முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது, ஒரே தரியாக எல்லா பணத்தையும் ஒரே நிலையில் நீங்கள் செலவு செய்யாமல் விரயங்களில் சற்று கவனமாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னர் இருந்த நிலையை விட ஒரு 55% குடும்ப வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அட்லீஸ்ட் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருப்பதை உணர முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது தனுசு ராசியினருக்கு இந்த வார பலன்களில் இவர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும், முக்கியமாக சுக்கிரனும் கேதுவும் சுக்கிரனுடைய சாரமாகிய பூரத்திலேயே செல்வது, அந்த வீட்டிற்குடைய சூரியன் ஃபார்வர்டாக நகர்ந்திருப்பது பெரிய யோகமான நிலை. தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு 9ஆம் வீடு 10ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது அற்புதமான ஒரு புத ஆதித்ய யோகம். தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இணைந்து பணி வளர்ச்சி, திடீரென்று நீங்கள் நினைத்தது போன்ற ஒரு அரசாங்க பணி, அதில் நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ்க்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. தொழில் மேன்மையும் ரொம்ப பிரமாதமாக ஏற்படக்கூடிய 10ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீடு பாவாத் பாவக அடிப்படையில் புதனும் இணைந்திருப்பது பலவிதமான மேன்மைகளை முதல் ராசியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி இந்த வாரத்திற்குடைய நிலைக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பலன்கள். நீங்கள் தெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம். நீண்ட நாள் உங்களுடைய குழப்பத்திற்கும் புலம்பல்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. தந்தைக்கு உயர்வு, உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மன மகிழ்ச்சி. செவ்வாய் கிரகமும் 5 குடையவர் தன் வீட்டை பார்ப்பது எல்லா விதத்திலும் இவங்களுக்கு ஒரு செக்யூர்டான நிலை. தொடர்ந்து ஒரே ஒரு செக்மெண்ட் இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் பொறுமையாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தால் அதை நீங்கள் சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு மேலும் பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகரத்திற்கு இந்த வார பலன்களில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல்கள், ஒரு பயம் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல நிலை. எல்லாமே 9ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது, திடீர் அதிர்ஷ்டத்தினால் மேன்மையான ஒரு மகிழ்ச்சியான நிலை இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள். தந்தை வழி ஆதாயம் சிலருக்கு ஏற்படலாம். தந்தையுடைய உதவியால் ஒரு மேன்மையான ஒரு பொருளாதார சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருப்பது. 6ஆம் வீடு பலமாக இருக்கிறது. 9, 10 எல்லா வீடுகளும் இவங்களுக்கு பலமாக இருப்பது மிகுந்த நன்மையான நிலை. தொடர்ந்து குடும்ப வாழ்வில் மட்டும் மகர ராசி ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் தவிர்ப்பது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமைதியாக உங்கள் வேலைகளை மட்டும் செய்து கொள்வது, ரெகுலராக ப்ரேயர்ஸ் இல்லைனா ஏதானும் ஒரு மந்த்ரா சாண்டிங், மெடிடேஷன் செய்வது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் இவங்களுடைய 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள், அந்த இணைவுகள் எல்லாமே சூரியனுடைய சிம்ம வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் உள்ள சுக்கிரன் கேது எல்லாமே சுக்கிரன் சாரத்தில் செல்வதும் 7 சூரியன் 8இல் மறைவது இவங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருப்பது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பொழுதும் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் உடனடியாக மருத்துவத்தை நாடுவது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுக்குமே சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அலட்சியம் இல்லாமல் சூழலுக்கு ஏற்றார் போல நீங்கள் மருத்துவரை நாடுவது, இல்லை உங்களுடைய உறவினர்களிடம் பேசுவது, எல்லா விஷயங்களிலும் உதவிகளை கேட்டு தயங்கி நிற்காமல், உதவிகளை கேட்பதற்கு தயங்காமல் நீங்கள் சரியான ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இந்த வாரம் செயல்படுவது நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். ஏனென்றால் உங்களுக்கு 8ஆம் வீடு வலுப்பெறுகிறது. 7 கிரகம் 8ஆம் வீட்டில் வலுப்பெறுகிறது. ஸோ நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய நிலையையும் கவனமாக பார்த்து கொள்வது கும்பத்திற்கு பெரிய பாதுகாப்பு.
மற்ற நிலையில் இவர்களுக்கு குருவினுடைய பார்வை பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதே சமயம் ஓவர் கான்ஃபிடென்ஸினால் சில பழைய குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் வேறு ரூபத்தில் ஒரு சில தொல்லைகளை கொடுக்க அதிக வாய்ப்பாக ஒரு பெரிய சிக்கலாக ஏற்படுவதற்கு வாய்ப்பாக சிலருக்கு அமையலாம். அவரவர்கள் சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் சற்று பொறுமையாக முடிவுகளை எடுப்பது மட்டும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் கும்ப ராசியினருக்கு. அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் இவங்களுக்கு 6ஆம் வீட்டில் உள்ள அத்தனை கிரகங்களும் சுக்கிரன் கேது இரண்டுமே 7ஆம் வீட்டில் உள்ள சூரியனோடு தொடர்பாக இருப்பது ஓரளவிற்கு திருமண வாழ்வில் சில முன்னேற்றமான நிலையாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய அனுசரணையினால் குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து மீன ராசி தன்னுடைய ஆரோக்கியத்தில், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. விரயங்களிலும் ஓரளவிற்கு சிக்கனத்தை கடைபிடிப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 8இல் மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் சகோதர உறவிலுமே சற்று கவனமாக இருப்பது, தந்தை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் உங்களுடைய நேர் கண்காணிப்பில் வைத்துக்கொள்வது பெரிய ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் வார ராசி பலன்களாக செப்டம்பர் 26ஆம் தேதி 2025 தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி 2025 வரை நம்ம பார்த்தது. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.